ஆர்முஸ் நீரிணையை கடக்கும் ஒவ்வொரு எண்ணெய் கப்பலுக்கும் ஈரான் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை போக்குவரத்து கட்டணம் வசூலிப்பதாக வெளியான தகவலின் பின்னணியை தற்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் போர் சூழலால் ஏற்படும் செலவுகளை ஈடுகட்டவும் ஆர்முஸ் நீரிணை கடல் பாதையில் தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்டவும் 2 மில்லியன் டாலர் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் அலாவுதீன் புருஜெர்டி தெரிவித்துள்ளார். ஈரான் தனது எண்ணெய் வர்த்தகத்தை டாலருக்கு பதிலாக சீன யுவான் கரன்சியில் மேற்கொள்ள முன்னுரிமை அளித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இதன் மூலம் ஒரு சில குறிப்பிட்ட கப்பல்கள் மட்டுமே நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்க ஈரான் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரத்திற்குள் ஆர்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக திறக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் அழிக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தார். அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஆர்முஸ் நீரிணையை முற்றிலுமாக மூடிவிடுவோம் என்றும், வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை தாக்குவோம் என்றும் ஈரான் பதில் எச்சரிக்கை விடுத்தது. மேலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது அழுத்தம் கொடுக்கவே இந்த கட்டணம் வசூலிக்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மற்றும் ஈரானிய அரசு இந்த செய்திகளை மறுத்துள்ளன. இது தனிநபரின் கருத்து என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ முடிவு அல்ல என்றும் அவை கூறியுள்ளன. அதேபோல் ஈரான் அதிபர் பெசஷ்கியான் ஆர்முஸ் நீரிணை அனைவருக்கும் திறக்கப்படும் என்றும் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த 2 மில்லியன் டாலர் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் எரிபொருள் விலை உயரக்கூடும். இதனால் போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து உணவுப் பொருட்கள் உட்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உலக அளவில் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. குறிப்பாக ஆசிய நாடுகளான இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் ஆகியவை தங்களின் எரிசக்தி தேவைகளுக்கு இந்த பாதையை அதிகம் நம்பியுள்ளதால் இந்த நாடுகள் பெரும் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை அடுத்த 5 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.